காசாவில் நிகழ்ந்து வரும் கொடூரமான போரை நிறுத்த வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக அழிக்கும் வரை போரை நிறுத்த மாட்டேன் என உலக தலைவர்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் சூளுரைத்த சம்பவம்தான் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்தடுத்து அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அவர் பேசியது என்ன, விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே 2 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இந்த போரால் காசாவின் பெரும் பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இருந்த இடமே தெரியாமல் பல பகுதிகள் அழிந்து போயின. அதேபோல் ஏராளமான அப்பாவி மக்கள், குழந்தைகள் பலியாகி உள்ளனர் என்பது சொல்லி மீளா துயரம்தான். நாளுக்கு நாள் அங்கு உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் இருதரப்பும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. அதே சமயம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பல நாடுகள் அறிவித்து வருகின்றன. குறிப்பாக பிரான்ஸ் உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு நெருக்கடியை உண்டாக்கியுள்ளது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஐநாவின் 80வது பொது சபை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கலந்து கொண்டு பேசினார். நெதன்யாகு பேச தொடங்கியதும் பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் காசா மீதான போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எழுந்து சென்று வெளிநடப்பு செய்தனர். இப்படி பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் சாபம் என்ற தலைப்பில் உலக வரைபடத்தை உயர்த்தி பிடித்து உரையாற்றினார். காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போரை நிறுத்த வேண்டும் என மேற்காசிய நாடுகள் கூறுகின்றன. அந்த நாடுகளின் தலைவர்கள் சிலர் அழுத்தத்தினால் வளைந்து கொடுத்திருக்கலாம், ஆனால் இஸ்ரேல் ஒருபோதும் வளைந்து கொடுக்காது என பகிரங்கமாக பேசினார். அதேபோல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கும் உங்கள் முடிவு யூதர்களுக்கு எதிராகவும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் செயல்படும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் விதமாகவே உள்ளது. அது மட்டுமின்றி அவர்களுக்கு ஒரு அரசை கொடுக்க வேண்டும் என நினைக்கும் நாடுகளை நான் கண்டிக்கிறேன். தனி நாடு அங்கீகாரம் என்பது பயங்கரவாதத்துக்கு வெகுமதி அளிப்பதாகவே உள்ளது. இது ஒருபோதும் நடக்காது என சூளுரைத்தார். காசாவில் நடக்கும் போர் விரைவில் முடிவுக்கு வரும். ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழித்துவிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என உலக நாடுகளின் தலைவர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக பேசியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. இவரது பேச்சு போரை முடிவுக்கு கொண்டு வர நினைத்த உலக தலைவர்களை கவலையடைய செய்துள்ளது.